இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐநாவுடைய பொது கவுன்சிலில் அவங்க ஒரு முறையீடு வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பிரான்ஸ் ஆகட்டும், டென்மார்க்கு, ஜெர்மனி, கிரீஸு, இன்னும் பல நாடுகள் சேர்ந்து அந்த யூரோப் கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன விஷயத்தில் அரபு நாடுகள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது சரியானது. அங்கிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றக்கூடாது. காசா மக்கள் தான் இருப்பாங்க. அவர்களை வெளியேற்றுறதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் காசா மக்கள் அங்கேயே இருக்கணும், காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதை இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்லேருந்து வலியுறுத்தியிருக்காங்க ஐநாவில். அதில் பார்க்கும்போது பிரான்ஸ் இருக்கிறாங்க, ஜெர்மனி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், பிரிட்டானியா இருக்காங்கிறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இவங்கெல்லாம் பார்த்தா அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல ஈக்குவலாக இருக்கக்கூடிய நாடுகள். இஸ்ரேலுக்கு கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இஸ்ரேல் பெரிய ஒன்றும் ஸ்ட்ரென்த்தான நாடெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பிரிட்டானியா, ஜெர்மனி, பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்களும் ரொம்பவே மேற்கத்திய நாடுகளில் பெருமை வாழ்ந்த நாடுகளாக இருக்காங்க. அவங்க முடிவெடுக்கக்கூடிய நாடுகளாக இருக்காங்க. நேட்டோலையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சக்தி இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நாடுகளே, அமெரிக்காவுடைய நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய முடிவுக்கு இப்போ அமெரிக்காவை தவிர வேற யாரும் சப்போர்ட் இல்லை. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் கூட காசா மக்களை வெளியேற்றுறது ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நடைமுறை தெரியுது. அது பார்த்தா இன்னைக்கு ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்துட்டு இல்லை அங்கிருந்து மக்களை வெளியேற்றி ஆகணும், அங்கே பக்கத்தால் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்ரேல் மக்கள்லாம் பயந்துருக்காங்க, பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியேற்றுங்க, ஒட்டுமொத்தமாக அதை இஸ்ரேலாக அறிவிங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாடுகள் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுனா, எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்க யாருக்குமே அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது அங்கே அந்த மக்கள் இருக்கட்டும், அவங்கள தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பாலஸ்தீனத்துக்கு ஒரு பெரும் சப்போர்ட்டாக இருக்க போது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மறுபடியும் ஓட்டெடுப்புலாம் நடத்தும் போது எல்லாத்துக்கு மேலே பார்த்தா சுதந்திரம் அடையும் போதெல்லாம் இது ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அமெரிக்கா என்னதான் நம்பர் 1 நாடாக இருந்தாலும் அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா இஸ்ரேலெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. அமெரிக்கா முடிவெடுத்துருச்சுன்னா வேற வழி இல்லை, இஸ்ரேல் நிறுத்தி தான் ஆகணும் போற. ஏன்னா எல்லா ஆயுதத்தையும் அங்கிருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இதுவரையும் முடிவெடுக்கல போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு. போரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காசாவை கையகப்படுத்துறதுக்கான வழியை தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா போல்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளிப்படையாக நாங்கள் காசாவை நரகமாக்குவோம், காசா ட்ரம்ப்புடைய காசா நாங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக கொண்டு வர போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக இவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்கள எதிர்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்தான். இது மூலமாகவே பாலஸ்தீனத்துக்கு எவ்வளோ ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு சேர்ந்து அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய போராளிகளே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கெல்லாம் வரல, சுதந்திரத்தை கொடுத்துருங்க, நிரந்தர நிறுத்தத்தை சொல்லிடுங்க, நாங்கள் விலகிக்கிறோம், ஒரு பொது டீமை போட்டு ஆட்சி பண்ணுங்கன்ட்டாங்க. அதை தான் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பிய யூனியனும் சொல்லியிருக்காங்க. எப்படி இங்கேருந்து சவுதி மறைமுகமாக நேரடியாக எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சொன்ன மாதிரி இல்லாட்டினா கூட ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துகிற மாதிரி 1-2 விஷயம் சொன்னாலும் எல்லாமே பார்த்தா மறைமுகமாக காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் சொன்ன விஷயங்களாக இருந்துச்சோ தெரியவா, போராளிகள் சொன்ன விஷயமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ யூரோப்பிய யூனியனும் என்னெல்லாம் அரபு நாடுகள் சொன்னாங்களோ அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் செய்யுங்க, அந்த மக்களை விட்டுருங்க, இனி போரை நிறுத்துங்க, அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவர்களுக்கு எல்லா எய்ட்ஸும் கொடுங்க, உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள்னு சொல்லி எல்லா ட்ரக்குகளையும் உள்ள விடுங்க, அதை மீண்டும் புலனமைக்கணும் காசாவில் அவங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்பர்லாம் வரட்டும், இதோட போரை நிறுத்துங்க, இந்த 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தையே இன்னும் இஸ்ரேல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்ல பேசியிருந்தீங்களா நிறுத்தணுன்ட்டு, அதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது பெரும் வரவேற்பை இன்னைக்கு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களா வாலண்டியராக இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த சவுதி நாடுகள் இன்னும் அரபு நாடுகளெல்லாம் போட்டு வலுக்கட்டாயமாக எழுத்தாவே அவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த யூரோப்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூரோப் யூனியன்லேருந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏற்கனவே பார்த்துருப்போம், ஆப்பிரிக்கா யூனியன் ஃபுல்லாகவே பார்க்கும்போது
காசாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களோ தவிர மற்றவங்க யாருக்கும் காசா வந்து அமெரிக்கா கையில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியமும் ஆசையும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா எல்லார் நாட்டிலையுமே வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாதனால ஆட்சி மாற்றம் வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா என்னதான் இவங்க சொன்னாலும் சரி அமெரிக்கா சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியுது. ஃப்ரான்ஸ்லேயே வந்து பார்த்தா ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆள் வந்து என்ன ஆகிட்டு இருக்காரு, அடக்கி வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல பிரிட்டன்லேயுமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் அவங்களே இப்போ பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது நாளை பின்ன ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். காசாவை சுதந்திரம் அடைய வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்கள விட்டுருங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இன்னொரு செய்தி சொல்லணும். இவங்கெல்லாம் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ்ரேலுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி நிரந்தர நிறுத்தத்தை கொடுத்துருங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க, நீங்கள் 2ஆம் கட்ட நிறுத்தம் 3ஆம் கட்ட நிறுத்தம் சொல்லிட்டு விட்டுருங்க, அவங்க ஒரு பகுதியில் இருந்துட்டு போட்டோம், அவங்க என்னத்தை கேட்குறாங்க, அவங்க பகுதியை தானே அவங்க கேட்குறாங்க, அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா விடுங்க, போற ஆரம்பித்து எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்கள் போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காசாவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான் நிலவரம். ஏன்னா வந்து எத்தனை நாள் தான் வந்து சண்டை போட முடியும்? தொடர்ச்சியாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன தோணுதுன்னா அந்த மக்களுக்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்கள விட்டுருங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இடத்துல இருக்கட்டும், நாம் நம்ம இடத்துல இருந்துட்டு போகலாம், எதுக்கு நீங்கள் போய் அவங்கள அழிக்கிறேன்னு இருக்கீங்க, நீங்கள் நிரந்தர நிறுத்தம் கொடுத்து அவங்களுடைய சிறை கைதிகள்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நம்மளை எதுக்கு அடிக்க போகிறாங்க, நீங்கள் அவங்கள பிடிச்சி வச்சுருக்கனாலையும் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறனாலையும் தான் அவங்க நம்மள்ட்ட போர் செய்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறதை அந்த மக்களே வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரும் மாற்றம் தான். ஆனால் இந்த நெத்தன்யாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்புக்கும் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நெத்தன்யாகு வந்து இன்னைக்கு கூட கொந்தளிச்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இதுதான் கடைசி சான்ஸு, காசாவை வந்து என்ன பண்ணணும், ட்ரம்ப் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நரகத்தை கொண்டு வருவேன் அப்படின்ட்டு இருந்தாரா, அதை வந்து நம்ம இப்போவே செஞ்சிடணும், இன்னும் காலத்தை தாழ்த்தினோம்னா என்ன ஆயிரும், பிளான் மாறி போயிடப்போகுது, நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தன்யாவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் டைமு, இதை ஆரம்பிச்சு விடுங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 10 நாளைக்கு இப்போ போர் ஆரம்பிக்காது. ஏன்னா இஸ்ரேலுடைய தூதராக இருக்கக்கூடியவர் வந்து அமெரிக்காலேருந்து 10 நாள் கழிச்சு தான் வரப்போகிறாரு. அவர் சொல்லிட்டாரு, அதாவது டீலிங்கே பேசாட்டினாலும் சரி, போரே வந்து 2ஆம் கட்ட நிறுத்தம் வந்து வராட்டினாலும் இல்லை முதல் கட்ட நிறுத்தத்தை வந்து நீடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்காட்டினாலும் பிணைக்கைதிகளை விடுறதுக்கு அவங்க ஒத்துக்காட்டினாலும் சரி, நீங்கள் போர ஆரம்பிச்சிடாதீங்க இஸ்ரேல், ஒரு 10 நாள் கம்முன்னு இருங்க, கையும் காலையும் வச்சுட்டு நான் வந்து தான் சொல்லுவேன் நேரில் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ட்ரம்ப்புக்கு காசா மேலே வந்து தேவைகள் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தா காசாவுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எல்லா பிணைக்கைதியிலையும் விட்டுருங்க, விடுறது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாத்துக்குமே வெளியே போயிருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வெளியே செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்போ தான் வந்து உங்கள் காசாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பார்க்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் தான் என்ன பண்ணுறீங்க தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது, நாங்கள் எதுக்கு வெளியே போய் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், நாங்கள் பார்க்காத நரகமா, இதுக்கு மேலே என்ன நரகத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இத்தனை செய்யும் போது கூட வந்து தைரியமாக வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரம்ப் மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது அவர்லாம் என்ன செய்வாருன்னே தெரியாது, ரொம்ப குருட்டாம்போக்கில் செய்கிறது ஆள் தான். அப்படி இருக்கும்போது இத்தனை மக்களை இழந்துட்டுமே இன்னி என்னத்தை பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதையும் மீறி கூட இன்னியும் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருப்போம், இவ்வளோ அனுபவிச்சிட்டோம், இனி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்ப்பாக வந்து கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காசாவை பற்றி வந்து இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கும் எல்லாருடைய பார்வையும் திரும்பக்கூடிய அளவுக்கும் ஆயிருக்கு. எந்த நியூஸ் எடுத்து பார்த்தாலும் யூரோப் யூனியன் ஆகட்டும், ஆப்பிரிக்காவாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், பாலஸ்தீன மக்களுடைய உறுதியை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தா நெசட் சபை, இஸ்ரேலுடைய நெசட் சபையிலேருந்து 6 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. எதுக்காகனா அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் வந்து கவனக்குறைவாக இருந்துட்டோம்னு சொல்லிட்டு ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ராஜினாமா செய்யும் போது இன்னொருத்தவர் ஒழுங்காக வேலையில் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த நெத்தனியா தான், நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து அவங்க ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்ட்டு தெரிஞ்சுன்ட்டு, ஆனால் இவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாலலாம் நம்மளை அடிக்கவே முடியாது, நம்ம இராணுவத்தை மீறக்கூடிய அளவுக்குலாம் அவங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லி அந்த பிளானவே வந்து எதையுமே போட விடாமல் கெடுத்து விட்டாரு. இவர் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அக்டோபர் 7 இப்படி ஒன்று நடந்திருக்காது, இவருடைய அசால்ட்டில் தான் இப்போ 1.5 வருஷமாக போர் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நெத்தனியாகுவை சொல்ல உடனே நெத்தனியாகு கொந்தளிச்சு வந்து அடுத்த பேட்டி நாளைக்கே அவரை வேலையை விட்டு நினைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரை வேற வந்து அறிவிச்சிருக்காரு. இப்படி
மாற்றி மாற்றி உள்ளுக்குள்ளேயே சண்டை போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்களுக்கு தகவல் வந்திருக்குது, அதாவது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தா, அவங்க எதை வச்சு பேசிக்கிறாங்கன்னா குர்ஆன் ஆயத்தை வச்சு பேசிக்கிறாங்க. இங்கிருந்து ஒருத்தவங்க குர்ஆன் ஆயத்தை அனுப்புகிறாங்க, அங்கிருந்து ஒருத்தவங்க குர்ஆன் ஆயத்தை அனுப்புகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி குர்ஆன் ஆயத்தை அனுப்பிக்கிறனால அந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. பொதுவாக தர்ஜுமால பார்க்குற அர்த்தங்கள் வேறு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளானவே குர்ஆன் ஆயத்தோட லிங்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால இவங்களை கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கு இஸ்ரேல். ஆனால் கண்காணிச்சுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு கோட் வேர்டில் பேசினா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாரும் கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாற்றி மாற்றி ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.